ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 10, 2024 வெள்ளிக்கிழமை இந்த வருஷத்துக்கான அட்சய திருதியை. அன்னைக்கு தினம் தண்ணீர்ல இந்த ஒரே ஒரு பூவை போட்டு வைக்கிறது மூலயமா உங்க வீடு தேடி தங்கம் வரும். தங்கம் வாங்க முடியாதவர்களுக்காகவும் அட்சய திருதி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டை பத்தியும் மகா பெரியவா சொன்ன ஒரு எளிமையான வழிமுறை. அட்சய திருதி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தங்கம் தான். அந்த நாள்ல தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும். அதனால ரொம்ப எளிமையான நிலைமை இருக்கிறவங்க கூட அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு குண்டுமணி அளவாக தங்கத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி வேறு சில பொருட்களை வாங்கினாலும் தங்கம் வாங்கின யோகத்தை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக தங்கத்துக்கு நிகரான சில பொருட்களையும் வாங்கி வைப்பாங்க. அப்படி தங்கம் வாங்கின பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை, ஒரு பரிகார முறையை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வருடமும் சித்திரை மாதத்தில் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய வளர்ப திருதியை திதி தான் அக்ஷய திருதியை. அட்சய அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே போகிறதுன்னு அர்த்தம். அன்னைக்கு தினம் செய்யக்கூடிய வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும், செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வளர்ந்துக்கிட்டே போகும். அதனால தான் அதிக அளவில் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. அன்னைக்கு தங்கம் வாங்கினா மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும். வெள்ளிக்கிழமை மே 10, 2024 வருஷம் அன்னைக்கு நாள் முழுக்க அட்சய திருதியை இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரங்களை பயன்படுத்தி அந்த நேரங்களில் தங்கம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. மதியம் 12:00லேருந்து 1:30 மணி வரைக்கும், சாயந்தரம் ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் இந்த 3 நேரங்களை பயன்படுத்திக்கிட்டு இந்த நேரங்களில் தங்கம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அதே நேரம் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைக்கு ஒரு 5 நிமிடம் ஒதுக்குங்க. ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி நிரப்பி ஒரே ஒரு பூவை அதில் போட்டு வைக்கணும். அட்சய திருதியை இரவு முழுக்க அந்த பூ அந்த தண்ணியிலே இருக்கணும். அது என்ன பூ அப்படின்னா ஆவாரம் பூ. கண்டிப்பாக பூ மார்க்கெட்டில் ஆவாரம் பூன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆவாரம் பூ கிடைக்கல, வேறு என்ன செய்யலாம்? மஞ்சள் நிறத்தில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பூவை வேணால் வாங்கிக்கலாம். ஆவாரம் பூ கிடைச்சா அது கூடுதல் சிறப்பு. அப்பேற்பட்ட ஆவாரம் பூவை வாங்கிட்டு இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த 3 நேரங்கள் சொன்னோம் இல்லையா தங்கம் வாங்குறதுக்குன்னு, அதில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு பவுலில் தண்ணி நிரப்பி அந்த தண்ணியில் இந்த ஆவாரம் பூவை போட்டு வச்சுடுங்க. அட்சய திருதியை இரவு முழுக்க, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க அந்த பூ அந்த தண்ணியில் உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் சனிக்கிழமை அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த பூ இருக்குல்ல தண்ணியில் போட்டு வச்சது அதை உங்கள் வீட்டில் நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சுடுங்க. காய்ந்து போகிற வரைக்கும் இருக்கட்டும். ரொம்ப காய்ந்து தூசியாக போகுதுன்னா அதுக்கப்புறம் அந்த பூவை கால்பட இடத்துல விட்டுருங்க. குறைஞ்சது ஒரு வாரமாவது அந்த பூ நீங்கள் நகை வைக்கக்கூடிய பெட்டியில் இருக்கட்டும். இப்படி செய்யறது மூலயமா நீங்கள் அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் தங்கமே வாங்கினா கூட தங்கம் வாங்கின பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்கள் வீட்டுக்கு தங்கத்தை கொண்டு சேர்க்கும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.